என் வாழ்க்கையில் மறக்க முடியாததும் கொடூரமானதுமான சம்பவம் இது. பாதிக்கப்பட்ட எனக்காக குரல் கொடுக்க யாருமே முன்வரவில்லை. உரிமை கேட்டு மகளிர் அபிவிருத்தி நிலையத்துக்கு இந்த உண்மை சம்பவத்தினை காகிதமாக எழுதுகின்றேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கே சம்பாதிக்க முடியாத கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனது அம்மா என்னை நன்றாகத்தான் படிக்க வைத்தார். வழமை போல மாலை நேர வகுப்புக்கு போகும்போதுதான் ரவியின் வலையில் நான் விழுந்தேன். சின்ன வயதிலிருந்தே கல்வி மீது எனக்கு அதீத ஆசை. கல்வி மீது அக்கறை கொண்ட எனது மனம் ரவியின் பக்கம் திரும்பியது. எந்த ஆண்களையும் திரும்பி பார்க்காத எனக்கு ரவியை பிடித்ததற்கும் பல காரணங்கள் இருந்தது. கையில் ஒரு கேமராவோடு வருவான். என்னை படம் பிடித்து எனக்கே காட்டி என்னை ரொம்பவும் மகிழ்விப்பான். தொடர்ச்சியாக ரவி என் பின்னுக்கு வர வர அவனின் காதலில் எனக்கு நம்பிக்கை அதிகரித்தது. வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரம் பார்த்து அவனை நானே வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனேன். அப்பா இறந்த பிறகு எல்லாமே எனக்கு அம்மாதான். அம்மா காலையில கூலி வேலைக்கு போனா பின்னேறந்தான் வீட்டை வருவா. தம்பியும் தங்கச்சியும் பள்ளிக்கூடம் போயிடுவாங்க. அம்மம்மாவும் நானும் தான் வீட்டில் இருப்போம். அம்மம்மாவுக்கு கொஞ்சம் ரவியின் விஷயம் தெரியும். அம்மம்மா சமையல் வேலையில் இருப்பா. நானும் ரவியும் வீட்டுக்குள் தனியாக இருப்போம். தொடர்ச்சியாக ரவி வீட்டுக்கு வந்து போவது என் உறவினர்களுக்கும் ஊருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. 6 மாதங்களுக்கு பிறகு ரவி வீடு வருவதையே நிறுத்தினான். என்னை பார்க்க வாரது கூட இல்லை. நான் கல்வியையும் காதலையும் இழந்து கண்ணீரோட வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் மதியம் ரவியின் வீட்டுக்கு போனேன். கைவரிசை கிடக்கும். கைவரிசம் மகன் இல்ல, மகன் கொழும்புப்பட ரவியின் அப்பாதான் என்னோடு சேர விடுறார் இல்லை என்று உணர்ந்தேன். என்னை விட ரவி பல பெண்களோட தொடர்பில் இருப்பான் என்ற சந்தேகமும் எனக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சது. ரவி என்ன கண்டா ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சான்.
திரும்ப இன்னொரு நாள் ரவியின் வீட்டுக்கு போனேன். ரவி என்ன கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்தான். வந்தவன் 2 நாள் நின்றுட்டு இரவோட இரவா ஓடிட்டான். ரவியின் நண்பர்களும் அப்பாவும் சேர்ந்து திட்டம் போட்டு ரவியை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். ரவியும் நானும் காதலித்தோம். ஏனோ நான் மட்டும் கண்ணீரோடு வாழ்கின்றேன். சருகு என்ற காணொளி மூலம் நாம் தரும் செய்தி யாதெனில், பெண்களின் ஒளிமயமான வாழ்வு தேவையற்ற தடங்கல்களினால் சருகு போல ஆகிவிடக்கூடாது என்பது ஆகும். இளம் பெண்களின் எதிர்காலம் அவர்களை வளப்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகளை கொண்டுள்ளது. அவற்றை நாம் நமது தவறுகளால் இழந்துவிடக் கூடாது. புத்தி சாதுரியமாக நடந்து எமது எதிர்காலத்தை வளப்படுத்திக் கொள்வது அவசியமாகும்.